Hi friends, வணக்கம். இன்னைக்கு நம்ம டுடே இஸ் a good day channel என்ன பார்க்க போறோம் அப்படினா அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய கிட் 4ல லாஸ்ட் லெசன் ஓகேவா 20th லெசன் காரியாலய பద్ధதி ஆல்ரெடி வந்து கிட் 1ல எல்லா லெசனும் முடிச்சாச்சு. இப்போ கிட் 4ல லாஸ்ட் லெசன் ஓகேவா அதுதான் வந்து பார்க்க போறோம் காரியாலய பద్ధதி. I hope இந்த வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஆல்ரெடி எல்லாமே பிளேலிஸ்ட்ல அப்லோட் பண்ணிருக்கோம். அட்வான்ஸ் ஹிந்தி டிப்ளமோ கோர்ஸினுடைய எல்லா லெசன்ஸ்மே அப்லோட் பண்ணிட்டே வரோம். இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா தயவு செய்து லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம பார்க்கலாம். காரியாலய பద్ధதினா ஒரு ஆஃபீஸில் எங்கேயாவது நம்ம இடத்துல வேலை செய்யணும் அப்படிங்கும்போது அங்கே வந்து ஒரு பொசிஷன் அப்படின்றது இருக்கணும் ஓகேவா. ஸோ அந்த பொசிஷனில் நம்ம ஒவ்வொரு வேலையும் ஒரு செயல்முறை ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் செய்கிறோம். ஸோ அந்த இதில் வந்து டாக் மே பிராப்த் பத்ரோம் பெர் ஆரம்பிக் கார்வாயி எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அலுவலகத்துக்குள்ளே எப்படி வந்து நடக்கும் அவங்களுக்குள்ள அந்த அவங்களுடைய கருத்துக்கள் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனையாகட்டும் அதுக்கு அவங்களுக்குள்ள வந்து கருத்து பரிமாற்றங்களின் மூலமாக தான் நடக்கும் இல்லையா. ஸோ அந்த கருத்து பரிமாற்றம் அப்படின்றது தபால்கள் மூலியமாக அவங்களுக்குள்ள அது நடைபெறும் இல்லையா. ஸோ அப்போ அதனுடைய விவரங்கள் தான் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம். இப்போ சப்போஸ் நம்ம ஃப்ரெண்ட் ஏதாவது நம்ம கிட்ட கேட்டிருக்கா ஒரு லெட்டர் மூலிமா எக்ஸாம்பிள் சொல்கிறோம் ஓகேவா. இப்போ ஒரு லெட்டர் மூலிமா கேட்குறேன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், இது நம்மக்கிட்ட இருக்குது இல்லை அந்த மாதிரி நம்ம ஒரு ரெஸ்பாண்ட் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த இந்த மாதிரி அஞ்சல் அப்படிங்கும்போது இந்த தபால் அப்படின்றதெல்லாம் அவங்களுக்குள்ள டிரான்சாக்ஷன் ஆகும்போது இப்போ வந்து நிறைய விதங்களில் மாறுபடுது இல்லையா. ஆனால் இங்கே டாக் மே பிராப்த் பத்ரோம் அந்த லெட்டர்ஸ் வந்து எந்தெந்த மாதிரி நடைபெறுது அதனுடைய த்ரூ அவுட் த விஷயங்கள் அதனுடைய ப்ராசஸ் என்ன ஒவ்வொரு இடத்துல இருந்தும் அது எந்தெந்த மாதிரி அவர் ப்ராசஸ் பண்ணி போகுது அப்படின்றத வந்து இங்கே கொடுக்குறாங்க ஓகேவா. நான் அப்படியே வந்து அந்த பாயிண்ட்ஸ் வந்து என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு எப்பவும் போல சொல்லிடுறேன் ஓகேவா. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து டாக்கி பாவத்தி பேஜ்னா ஃபஸ்ட்டு வரக்கூடிய அந்த லெட்டர் ஓகேவா. यदि कोई पत्र किसी अधिकारी के नाम से या दस्ती लाया जाता है उसे वह अधिकारी या तो स्वयं या उसकी अनुपस्थिति में उसका निजी सहायक लेता है. कार्यालय में आने वाले इन सभी पत्रों को आवती कहा जाता है ஓகேவா. இது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு லெட்டர் அப்படின்றது ஏதாவது ஒரு அதிகாரி இதெல்லாமே அரசு சம்பந்தமாக தான் இல்லையா. அப்போது அந்த அதிகாரியினுடைய பெயரில் வந்திருக்கு அப்படின்னாலும் இல்லை கையில் யாராவது கொண்டு வந்து கொடுக்குறாங்க அப்படின்னாலும் அந்த அதிகாரி தானாகவோ சுயமாக அவராகவோ அவர் கையில் வாங்கலாவோ இல்லை அனுபஸ்திதியுமே உஸ்கி அனுபஸ்திதி அவர் இல்லாத சமயத்தில் உஸ்கா நிஜி சகாயக் அவருடைய பர்சனல் அசிஸ்டன்ட் மூலியமாக வாங்கப்படுது அப்படின்னா அது எல்லாமே இந்த மாதிரியாக பெறக்கூடிய சபி பத்திரம் எல்லா லெட்டர்ஸ்னுடைய பெயருமே வந்து ஆவத்தி ரெசிப்ட் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து டாக்கி பாவத்தி பேஜ்னா बाहर से कार्यालय में आने वाली सारे डाक की आवती की पावती जरूर भेजी जानी சாகியே. இந்த மாதிரி நாம வாங்கக்கூடிய எல்லா லெட்டருக்கும் திரும்ப வந்து எங்க கையில இது வந்துருச்சு அப்படின்னு ஒரு சின்ன ரெஸ்பான்ஸ் வந்து அனுப்பணும் ஓகேவா. நானும் உங்ககிட்ட இருந்து ஒவ்வொரு டைமும் எல்லா வீடியோவுக்கும் ரெஸ்பான்ஸ் இதே போல தான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஐ ஹோப் கூடிய விரைவில் என்னுடைய ஆசைகள் எல்லாம் வந்து நிராசை ஆகாமல் ஐ ஹோப் உங்ககிட்ட இருந்து எல்லா டைமுமே ரெஸ்பான்ஸ் வரும் நான் நம்புகிறேன். ஒரு 30 பேர் 40 பேர் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஒரு 100 பேர் பார்க்குறீங்கனாலும் ஒரு 2 பேர் 3 பேர் வந்து லைக் பண்ணுறதோ கமெண்ட் பண்ணுறதோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ பெரிய விஷயமாக இருக்குது. ஐ ஹோப் அது ஏன்னு புரியல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் தான் நான் உங்ககிட்ட வந்து இதை கேட்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதே நீங்கள் போகிற அந்த லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மூலியமாக தான் எனக்கு தெரிய வரும். ஐ ஹோப் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இந்த மாதிரி எல்லா லெட்டருக்கும் லெட்டர் எங்ககிட்ட வந்துருச்சு அப்படின்னு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் வந்து அவங்களுக்கு திரும்ப ரிப்ளை பண்ணணும் ஓகேவா. ஸோ அதுதான் வந்து பாவத்தி. நெக்ஸ்ட் டாக் கோல்னா அடுத்து என்ன பண்ணுவாங்க அந்த பிரிவில் வந்து அதை வந்து வாங்கி ஃபஸ்ட்டு அந்த எங்கே பேசிக்காக நம்ம அனுப்புகிறோமோ அதனுடைய ஒரு சென்ட்ரலைஸ் இருக்குல்ல ஸோ அங்கே வந்து அதை வாங்குவாங்க. வாங்கி அதன் பிறகு டாக்கி ஜான்ச் அதனுடைய விசாரணை மீன்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அது வந்து எங்கே யாருக்காக எந்த துறைக்கு அப்படின்றதெல்லாம் அது வந்து பிரிக்கப்படும் ஓகேவா. அது வந்து பார்த்துருவாங்க ஓகேவா. அதன் பிறகு சண்டாயி அப்படின்னா இங்கே தான் வந்து வரிசைப்படுத்தப்படும் யாருக்கு எந்த அதிகாரி எந்த துறை அந்த துறையில் வந்து அது எந்த பொசிஷனில் இருக்கவங்களுக்கு கீழ்நிலை பொசிஷனில் இருக்கவங்களுக்கா இல்லை மேல்நிலையில் இருக்கவங்களுக்கா அப்படின்றதெல்லாம். அடுத்து டாக் ரெஜிஸ்டர் மே பிரவிஷ்டியா அது வந்து இந்த லெட்டரெல்லாம் இவங்களுக்கு வந்திருக்கு இதெல்லாம் வந்து நாம் அனுப்பணும் அப்படின்ற அந்த டீட்டெயில்ஸ் இருக்கும் இல்லையா. ஸோ கிரம சங்கியா பத்ரு சங்கியா பத்ரிக்கி தாரிக் பிரேஷக்கா நாம் அப்படின்னு சொல்லி யார் அனுப்புனாங்க எங்கே அனுப்பப்படுது அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து ஒரு ரெஜிஸ்டர் ஓகேவா ரெஜிஸ்டர் பண்ணுறது.
அடுத்து आवतियों की जांच आवतियों का प्रस्तुतिकरण और डायरी करना. ஆவத்தி இப்போ வந்த லெட்டர்னுடைய என்ன விஷயத்துக்காக அது வந்து அனுப்பப்படுது, எதுக்காக, என்ன ப்ராப்ளம், என்ன சொல்யூஷன் வேணும், அது எங்கே அனுப்பப்படணும் அப்படின்றத வந்து டைரி அது வந்து எழுதப்படுது. அடுத்து பத்ரோம் பர் விசார் और நிர்ணய. அடுத்து அந்த லெட்டரில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்கான சொல்யூஷன் என்ன அப்படின்றது எடுக்கப்படுது. அடுத்து நயி ஃபைல் கோல்னா, அந்த ஒவ்வொரு விஷயத்துக்குமான ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணப்படுது. ஓகேவா, எதற்காக, இது வந்து லீவ் சம்மந்தமாகவா, இல்லை வந்து இது வேறு ஏதாவது அமௌண்ட்டு கேட்குறக்காகவா, இல்லை ப்ராவிடென்ட் ஃபண்ட்காவா அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஒரு விஷயம்தான் அப்படின்னு கிடையாது. ஸோ அதற்கான அந்த ஃபைல் வந்து நம்பரு, அந்த சங்கியா, இது எல்லாமே வந்து சேர்த்து எழுதப்படும். அடுத்து ஃபைல் கா விபாஜோ ஏவம் டாக்கெட் கர்னா. அடுத்து இது வந்து எந்த இடத்துல இது பண்ணணும், அந்த ஃபைல் வந்து டிப்பணியாக, அதாவது நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம்ல, டிப்பணியாக எழுதப்பட்டு அது வந்து எந்த பகுதியில் வைக்கப்படணும், அதனுடைய விஷயங்கள் என்ன, அது சார்ந்த ஃபைல் என்ன அப்படின்னு சொல்லி அதற்கு தகுந்த மாதிரியான விஷயங்கள். அடுத்து சகாயக் துவாரா டிப்பணி கி ஷுருவாத். ஸோ இப்போது எந்த ஒரு அசிஸ்டன்ட் மூலியமாக அவங்களால வந்து டிப்பணி எழுதப்படுது, இது வந்து இந்த நாளில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்திருக்கு, இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு சொல்லி அதற்கான டிப்பணி எழுதப்படுது. அடுத்து சந்தர்பியா ஹவாலா தே. அடுத்து இதில் வந்து அதற்கான குறிப்புகள் என்ன, வரைமுறைகள் என்ன குறிப்பு அப்படின்னு சொல்லி அதற்கான விஷயங்கள் இங்கே எழுதப்படுது. அடுத்து அனுபாக் அதிகாரி துவாரா டிப்பணிக்கா நிப்டான். அதுக்கப்புறமா அந்த துறையினுடைய எந்த துறைக்கான விஷயமோ அந்த துறையினுடைய அதிகாரியின் மூலியமாக அந்த டிப்பணியினுடைய நிப்டான், அந்த சொல்யூஷன் என்ன அப்படின்றது பார்க்கப்படுது. அடுத்து ஃபைலோங்கா சஞ்சலன். அதன் பிறகு அந்த ஃபைல் வந்து எங்கெங்கே போகணுமோ, இப்போ ஒரே துறையில் ஒரு விஷயம் முடிஞ்சிடாது இல்லையா, ஸோ அது எங்கெங்கே போகணுமோ அதனுடைய விஷயங்கள் எல்லாம் மாறி மாறி ஒவ்வொரு இடத்துலையும் முடிச்சு அதன் பிறகு ஆவத்தி பர் நிர்ணயிக்கி பிரக்ரியா, அந்த முழு வடிவம், அதனுடைய அந்த முடிவு என்ன அப்படின்றதனுடைய வெளிப்பாடுகள். அடுத்து உச்ச அதிகாரி கேலியே மாம்லேக்கா பிரஸ்துதிகரன். அடுத்து உயர் அதிகாரிக்கு அந்த விஷயங்கள் என்ன, அவங்க என்ன, யார் வந்து முடிக்கப்படணும், யாரால் இந்த விஷயங்கள் செய்யப்படணும், என்ன அமௌண்ட்டு, இது அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் வந்து இங்கே குறிப்பிடப்படும். அடுத்து ஆவத்தியோங்கே உத்தர் பேஜ்னா. அதன் பிறகு இந்த மாதிரி ஓகே நீங்கள் அனுப்பிச்ச விஷயத்துக்கு இந்த மாதிரி சொல்யூஷன் இருக்குது, ஆர் அதர்வைஸ் நம்ம வந்து இது முடிக்க முடியாது, இன்னும் ஒரு 6 months காலதாமதமாகலாம் அப்படின்னு சொல்லி, இல்லை இப்போ வந்து நாங்கள் அனுப்பிச்சிட்டோம், அந்த துறை சார்ந்த அதிகாரிக்கு இந்த விஷயங்களை அனுப்பிச்சிட்டோம், அது வந்து கூடிய விரைவில் நடக்க போகுது இந்த பர்டிகுலர் டேட்டில். இப்போ சப்போஸ் வந்து நீங்கள் ஒரு பர்சன் வந்து கேட்டிருந்தீங்க, எக்ஸ்ட்ரா ஒரு சப்ஸ்டியூட் மாதிரி கேட்டிருந்தீங்க அப்படின்னா அது வந்து இந்த டைமில் நடக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரியான விஷயங்கள்னு இந்த மாதிரி பலதரப்பட்ட விஷயங்களை வந்து இறுதியாக வந்து அதற்கான ஆன்சர் வந்து சென்ட் பண்ணுறது. யார் அனுப்பிச்சாங்களோ அவங்களுக்கான ஒரு ரெஸ்பான்ஸ், ரிப்ளை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னையும் பாவத்தி அனுப்புகிறோம், ஓகேவா, எங்களுக்கு லெட்டர் வந்துருச்சு அப்படின்னு. பட் இது வந்து ஆன்சர், ஓகே இதுதான் எங்களுடைய ஆன்சர், இதுதான் வந்து இதனுடைய முடிவு அப்படின்னு அந்த சொல்யூஷன். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதனுடைய பாக் கா இருக்குது. ஓகேவா, காரியாலய ஹிந்திக்கா அனுவாத் ஏவம் தக்னீக்கி சப்தாவளி இருக்குது, அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா ஞாபகமாக லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லோருக்குமே ஆல் தி பெஸ்ட். எக்ஸாம் வந்து கிட்ட வந்தாச்சு, ஸோ தயவுசெய்து எல்லாரும் நல்லா படித்து நல்லபடியாக எழுதுங்க. பாய்.